வெல்கம் டு ஜேஜேசிபிஇ vlog. இன்றைக்கி நம்ம சீக்கிரமாக கிளம்பி எங்கே போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆமாங்க, ஜிடி கார் மியூசியம் பார்க்குறதுக்காக நம்ம கிளம்பிட்டோம். காந்திபுரம் பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் உள்ள சிக்னலில் இஸ்ரோவுடைய இந்த மாடல் வச்சுருக்குறாங்க. காந்திபுரத்துலேருந்து நம்ம அவினாசி போகிற ரோட்டில் இப்போ ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம கோயம்புத்தூரில் சிக்னலை எல்லாருமே ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுறாங்க. பைக்கில் போகும்போது ஹெல்மெட் போட்டு ட்ராவல் பண்ணுங்கள். இப்போ நம்ம பார்க்குறது ஜிடி நாயுடு மேம்பாலம். இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக கட்டி ஓப்பன் பண்ணாங்க. இதிலேருந்து ஒரு U-turn போட்டால் ஜிடி கார் மியூசியம் நம்ம என்ட்ரு ஆயிடலாம். இதுதான் ஜிடி கார் அண்ட் சயின்ஸ் மியூசியம். உள்ளே என்ட்ரானவுடனேயுமே ரிசப்ஷன் இருக்குது, டிக்கெட் கவுண்டர் இருக்குது. டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே என்ட்ராகலாம். என்ட்ரன்ஸில் ஜிடி நாயுடுடைய ஒரு ஸ்டாச்சு ஒன்று ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. செம்மையாக இருக்குது. இந்த மாடல் என்னங்கிறது எங்களுக்கு தெரியல. யாருக்காவது தெரிஞ்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். சூப்பராக இருக்குது. இதுவுமே உள்ளேயே ரெஸ்டாரண்ட் வச்சுருக்காங்க. ஒரு சின்னதாக ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு மியூசியத்துக்குள்ளே என்ட்ராக போகிறோம். கையில் கட்டுறதுக்கு டேக் கொடுத்தாங்க. இதுதாங்க என்ட்ரன்ஸு. ஜிடி கார் மியூசியம் அப்படின்னு பெரிய போர்டு வச்சுருக்குறாங்க. இதிலேருந்து உள்ளே போகும்போது பார்த்திங்கன்னா இது அண்டர் கிரவுண்டில் போகிற மாதிரி தான் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஜிடி நாயுடுடைய அவர் செஞ்ச நிறைய விஷயங்கள் இதில் போட்டிருக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா காருடைய ஹிஸ்ட்ரிஸ், அப்புறம் காருடைய டெக்னாலஜிக்கல் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ், அது மாதிரியான நிறைய விஷயங்கள் வச்சுருக்கிறாங்க. கார் எப்படி இன்னோவேஷன் ஆச்சு, அதாவது ஸ்டார்டிங்கில் எப்படி கார் இருந்தது, படிப்படியாக எப்படி வளர்ச்சி அடைஞ்சு இப்போ நவீன கால கார் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றின நிறைய விஷயங்கள் இங்கே காட்சிப்படுத்தியிருக்கிறாங்க. இது பார்த்திங்கன்னா பழங்கால டயருங்க. இதுதான் ஃபஸ்ட்டு உருவான காருங்க. எப்படி இருக்குது பார்த்தீங்களா? நம்ம உள்ளே என்ட்ரு ஆகும்போது நிறைய காருடைய படங்கள் வச்சுருக்குறாங்க. இது பழங்கால சைக்கிள் எப்படி இருக்குது பாருங்கள். முன்னாடியே பார்த்தீங்கன்னா நிறைய டெமோ பீசஸ் மாதிரி வச்சுருக்குறாங்க. இதெல்லாம் ஒர்க்கிங் பீசஸ். இது எப்படி டெக்னாலஜி எப்படி ஒர்க் ஆகுது, உள்ளே எப்படிலாம் அந்த பார்ட்ஸ் எல்லாம் ஒர்க் பண்ணுது அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே இங்கே நம்ம யூஸ் பண்ணி பார்க்க முடியும். எல்லா விஷயங்களுமே ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா இன்ஜினுடைய மாடல் வச்சுருக்குறாங்க. இன்ஜின் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நம்ம டெமோ பீசஸ் மாதிரி செஞ்சு வச்சுருக்குறாங்க. நிறைய விஷயங்கள் எப்படி இன்னோவேட்டிவ் ஆச்சு, எப்படி டெக்னாலஜிக்கல் இம்ப்ரூவ்மெண்ட் ஆச்சு அப்படிங்கிற விஷயங்கள் வச்சுருக்குறாங்க. இது பார்த்திங்கன்னா ரோட்ரி இன்ஜின், அதாவது ஃப்ளைட்டில் யூஸ் பண்ணக்கூடிய என்ஜின், அந்த காலத்தில் ஃப்ளைட்டில் யூஸ் பண்ண என்ஜின் வச்சுருக்குறாங்க. அதுக்கப்புறமா தான் எல்லா கார் கலெக்ஷன்ஸுமே இங்கே வரிசையாக காட்சிப்படுத்தியிருக்கிறாங்க. அந்த காரோட ஹிஸ்ட்ரி என்ன, மேனுஃபேக்சரிங் இயர், அது என்ன மாடல், எல்லா விஷயங்களையுமே இதில் காட்சிப்படுத்தியிருக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோவில் தந்தை ஈவேரா பிரச்சாரத்துக்கு பயன்படுத்தின வாகனம், உடுமலை டு கோயம்புத்தூர் முதலாக இயக்கப்பட்ட பேருந்து, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை அடுத்தடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு காட்டுறேன். நன்றி, வணக்கம்.